மனதை திரட்டினால் இந்த முகாம் சிறப்புற உழைத்துக் கொண்டிருக்கும் என் அன்பு தோழி, செந்தமிழ் கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் பூங்கோதை அவர்களே, என் அன்புக்குரிய சகோதரர் முனைவர் நேருஜி அவர்களே, பேராசிரியர் விசாகன் அவர்களே, பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வருகை தந்து இந்த முகாமினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பேராசிரியர் பெருமக்களே, பாரதம் முழுவதிலும் இருந்து வருகை தந்து இந்த திருமங்கலம் பகுதி மண்ணை சிறப்பு செய்து கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். ஒரு அருமையான நிகழ்ச்சி. ஆனா என்ன பிரச்சனைனா, எப்போதுமே கல்லூரியில வகுப்பு நடக்கின்ற போது இந்த உணவு இடைவேளைக்கு பிறகு வர்ற ஒரு வகுப்பு இருக்கு பாருங்களேன், ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு இல்ல, எங்களுக்கு. ஏன்னா நீங்க கண்ணை திறந்த மாதிரியே இருப்பீங்க. இந்த வித்தையை எங்க கத்துக்கிட்டீங்கன்னே தெரியாது. கண் திறந்த மாதிரியே இருக்கும், ஆனா இருப்பான், ஆனா இருக்க மாட்டான். அந்த நிலைமையா இருக்கும். அதனால எங்களுக்கு தான் கஷ்டம். நாங்க வாட்டுல பேசிக்கிட்டு இருப்போம் கிளாஸ்ல. மாணவர் அக்கன்னு சொல்லுவார், யாரு பெத்த பிள்ளையோ தனியா புலப்பிக்கிட்டு பாவம். அப்படிப்பட்ட சிக்கல்லாம் வரும். அதுக்கு ஏற்றாற் போல இன்னைக்கும் உணவு இடைவேளைக்கு அடுத்த ஒரு பாடப்பிரிவு அந்த நேரத்தை எனக்கு உங்களை சந்திப்பதற்காக கொடுத்திருக்கிறார்கள். எப்போதுமே எனக்கு வகுப்பில் பாடம் எடுக்கிறது ஒரு சுகம் என்றால், பொதுவாக இது போன்ற கல்லூரிகளில் மாணவர்களை சந்தித்து உரையாடுவது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், எல்லா பணியை விடவும் ஆசிரியர் பணி எவ்வளவு உயர்வானது என்பதை மாணவர்களும் சரி பேராசிரியர்களும் சரி உணர்ந்திருப்பீர்கள் இல்லையா? மற்ற எல்லா பணியை விடவும், சேவைகளை விடவும் ஆசிரியர் பணி உயர்வானது. ஏன் தெரியுமா? ஒரு டாக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட வர்றவங்க எல்லாம் யாரா இருப்பாங்க? பேஷண்ட்ஸ். நோயாளிகளா பார்த்து 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 டாக்டரே பாதி நோயாளி ஆயிடுவார் இல்லையா? ஒரு இன்ஜினியர் இருக்காருன்னு வைங்களேன், அவரு எப்போதும் இந்த கருவிகள் இவைகளோட பழகி பழகி அவரே ஒரு மெட்டீரியல் மாதிரி ஆயிடுவார். ஒரு லாயர்னு எடுத்துக்கோங்க, ஒரு அட்வொகேட்னு வச்சுக்கோங்க, அவரு எப்போதும் இந்த குற்றவாளிகளை பார்த்து 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 அவர் மனநிலை அப்படி இருக்கும். காவல்காரர்கள்னு வச்சுக்கோங்க, அவங்க சொல்லவே வேண்டாம், முழுக்க முழுக்க அக்யூஸ்ட் தான் பாக்குறது. அவர்களை பார்த்து 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 குற்ற உணர்வோட இருப்பாங்க. ஆனா இந்த ஆசிரியர் பணி மட்டும் பாருங்களேன், தனித்துவமானது. எப்போதும் ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக இளமையாக 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 மாணவர்கள் மத்தியில் இருந்து அவர்களை பார்த்து கொண்டே இருப்பதால் ஆசிரியர்களுக்கு மட்டும் வயதாவதே இல்லை மனசளவுல. நீங்க கூட ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்க ப்ரொஃபஸரையோ உங்க டீச்சரையோ பாருங்களேன், அப்படியே இருக்காங்க நம்ம டீச்சர் நினைப்பீங்க. ஆனா நீங்க மாறி இருப்பீங்க இல்லையா? அதற்கு காரணம் என்னன்னா, புதுசா புதிய இளமையான முகங்களை பார்த்து கொண்டே இருப்பதால் ஆசிரியர்களுக்கு அப்படி ஒரு வரம் உண்டு. அந்த வகையில் நாங்க தமிழ் பேராசிரியர்கள் இல்லையா, எங்களுக்கு ஒவ்வொரு வகுப்பும் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். இருக்குமா? மற்ற பொது இடங்கள்ல நாங்க பேசுறதுக்கும் கல்லூரியில வகுப்பு நடத்துறதுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. அதெல்லாம் எங்க கல்லூரியெல்லாம் இருபாலர் கல்லூரி, கோ எஜுகேஷன் கல்லூரி. இப்ப தமிழ் பாடம் எடுக்கிறவங்க என்ன பாடுபடுவோம்னு கேட்டு பாருங்க இல்லையா? ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேனே, அதனாலதான் இது போன்ற மீட்டிங்ல பேசுறது எங்களுக்கு மகிழ்ச்சியா சுகமா இருக்கும். ஏன்னா கேட்கறதுக்குன்னே வந்திருப்பீங்க, கேட்பீங்க. ஆனா வகுப்பு இல்லையா? நான் ஒரு நாள் வகுப்புக்குள்ள போறேன், போன உடனே அம்மா இன்னைக்கு நீங்க லீவுன்னாங்க. எடுத்த உடனே இல்லப்பா நான் லீவுல வந்துட்டேன். சரி வந்தாலும் பாடமா நடத்த போறீங்க என்னமா? அவனுக்கு அதான் சொல்லுவோம், இல்ல நான் நடத்துவேன், திருக்குறள் நடத்த போகிறேன். நடத்துங்க, யாரு வேண்டாம்னா நம்ம யாராவது ஒருத்தர் ஒரு திருக்குறள் சொல்லுங்களேன் பார்ப்போம். இது நான் கேட்க கூடாது, கேட்டுட்டேன். யாராவது ஒருத்தர் ஒரு திருக்குறள் சொல்லி ஆரம்பிங்களேன் அப்படின்னு கேட்டேன். சடார்னு என் மாணவர் ஒருத்தர் எந்திரிச்சார். நான் ஆச்சரியமா பார்த்தேன், பரவாயில்ல நம்ம பிள்ளை சொன்ன உடனே கேக்குது, திருக்குறள் சொல்ல போறான்னு ஆர்வமா முகத்தை பார்த்தேன். அவன் படார் எந்திரிச்சு, திருக்குறள் தானமா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்கம்மா சொல்லுங்க, நீங்க தானே சம்பளம் வாங்குறீங்க, நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து உங்க நினைப்புல நீங்களே சொல்லுங்க. நான் என்ன பண்றது, கேட்டது தப்பு தானே. சரி இன்று நான் சொல்கிறேன்,
நாளையில இருந்து நீங்கள் சொல்ல வேண்டும். அவன் பாப்போம் இந்த உதடு அசையாம கமெண்ட் அடிக்கிறது இருக்குல்ல, அந்த வித்தை மாணவ பருவத்துக்கே உரியது. ஆனா அங்க இருந்து பாப்போம். சரி, திருக்குறள் நான் சொல்கிறேன். அறத்துப்பாலில் இருந்து சொல்லவா, பொருட்பாலில் இருந்து சொல்லவா, காமத்து பாலில் இருந்து சொல்லவா அப்படின்னு கேட்டேன். என்ன கேட்டுப்பா நம்ம ஆளு? அமலாபால் ஆவின்பால் அப்படி கேட்கறது இருக்கு. ஆனா எங்க பையன் என்ன கேட்டா, ரொம்ப நேர்மையானவன், ரொம்ப நல்லவன், காமத்து பால்ல இருந்தே சொல்லுங்க. தப்பா? மாணவர் அப்படி கேட்டா தப்பா? அவன் அப்படிதான் கேட்கணும். அப்படி கேட்டாதான் அவன் வயசுக்கு அவன் கரெக்டா இருக்கான்னு அர்த்தம். உங்க வயசுல நீங்க அப்படித்தான் இருந்தாலும் நல்லா கேக்குறாங்க, கூட வருவாங்க. என்னப்பா என்ன கேட்டா, காமத்து பாலை சொல்லுங்க, அதான் நல்லா இருக்கும். சொன்னப்ப எனக்கு கோபம் வரல. ஏன் தெரியுமா? அவன் வேற ஏதாவது சொல்லியிருந்தாதான் எனக்கு சந்தேகம் வரும். அந்த வயசுக்கு அவன் காமத்து பால் தான் கேட்கணும். இல்லைன்னா வடிவேலு சொன்ன மாதிரி இவன் அதுக்கு சரிப்பட மாட்டான்டா அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கும் இல்லையா? இவன் கேட்கிறான், காமத்து பால் சொல்லுங்கம்மா, அதான் நல்லா இருக்கும். சரி, நான் எடுத்துக்காட்டுக்கு ஒரு சின்ன திருக்குறள் சொல்லி ஆரம்பிச்சேன். நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஒரு பிரச்சனை நம்ம கல்லூரி வாழ்க்கையில சந்திப்போம் தெரியுமா? இந்த தலைவன் தலைவி 2 பேர் காதலிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காதலிக்கிறவங்களுக்கு கூட பிரச்சனை கொஞ்சமா தாயா வரும். கூட நண்பர்களா இருக்கான் பாரு, அவன் படுற பாடு தாங்கவே முடியல. கொன்றுவாங்க நம்மள. இன்னைக்கு காலையில எங்க பார்த்தோம் தெரியுமா? என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா தெரியுமா? என்ன செஞ்சா தெரியுமா? அப்படியே குழந்தைக்கு கிஸ் பண்ண மாதிரியே என்ன பார்த்தாங்க. இதே பேச்சு கூட இருக்கிறவனுக்கு அப்படி ஆயிடும். இப்போ அதே மாதிரி ஒரு தலைவனும் ஒரு நண்பனும் திருவள்ளுவர் காலத்துல இருந்திருக்காங்க அப்பவுமே. இப்போ ஒரு காட்சி கற்பனையா சொல்றேன், நீங்க அப்படியே மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. ஒரு பையனும் அவனோட நண்பனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் யாரை பத்தி பேசுறான்? அவன் காதலிய பத்தி பேசுறான். எனக்கு நான் காதலிக்கிற பொண்ணு கிட்ட ஒண்ணு ரொம்ப பிடிக்கும்டா. ஏன் அவளை எனக்கு பிடிக்கும் தெரியுமா? இத 101வது தடவையா சொல்லியிருக்கான். ஏன் எனக்கு அவளை பிடிக்கும் தெரியுமா? ஏன் சொல்லு. இவன் அவகிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னா, இத சொல்றாரு திருவள்ளுவர். யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும். அந்த காலத்துக்குள்ள சரியா? குரல் புரியுது இல்ல? யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும், நோக்கா கால் தான் நோக்கி மெல்ல நகும்னா. என்ன அர்த்தம்? நான் பார்க்கும்போது அப்படியே கீழே குனிஞ்சுக்கிறா, நான் பார்க்காதப்போ உறக்கனால ஒரு பார்த்து ஒரு சிரிப்பா பாரு, அதுதான் நான் விழுந்துட்டேன்றான். இத சொல்லி நலம் பாராட்டுதல் அந்த துறைக்கு பேர். இத நான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும், நோக்கா கால் தான் நோக்கி மெல்ல நகும். உடனே முதல்ல எந்திரிச்சா பாத்தீங்களா என் மாணவன், அவர் திரும்ப விருட்டுன்னு எந்திரிச்சாரு. அம்மா, திருக்குறளை திருத்தணும்னா. திருத்தணுமா? ஏப்பா அப்படின்னு. நீ எதுவும் எழுதி வச்சிருக்கியா? இந்த காலத்துக்கு இந்த திருக்குறள் பொருந்தாதுமா, மாத்துங்கன்றான். திருக்குறளை மாத்துற அதிகாரம் யாருக்கு இருக்கு? ஏப்பா இப்படி அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொன்னான் பாருங்களேன், மாத்தணும்னா. நான் உடனே சொன்னேன், எப்படி மாத்தலாம்னு நினைக்கிறேன்? ஏன்னா இதுதான் ஆசிரியர் பணிக்குரிய ஒரு சிறப்புன்னு சொல்லணும். மாணவன் நம்ம ஆசிரியர் மட்டுமே பேசிக்கிட்டே இருக்கோம் வைங்க, 1 மணி நேரம் தொடக்கத்துல ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் மனமனமனமனு பேசணும்னு வைங்க, அது உயிர்ப்புள்ள வகுப்பறையாக இருக்காது. ஆசிரியர்களும் மாணவர்களும் கலந்து பேசுகின்ற போதுதான் அது உயிர்ப்புள்ள வகுப்பறையாக இருக்கும் என நம்புறவர் நல்லா இல்லையா? அதுக்காக நீங்க அங்கிட்டும் நாங்க இங்கிட்டும் இல்ல, சரியா? அதுக்கு நீங்க அந்த பக்கமும் நாங்க இந்த பக்கமும் இல்ல, எங்க கிட்ட பேசணும், இன்டராக்ஷன் இருக்கணும். அப்படி இருக்கணும்னு நினைக்கிறதுனால என்னமோ சொல்ல வர்றானே, அவனுடைய படைப்பாற்றலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். சரி, இந்த காலத்துக்கு இந்த திருக்குறள் பொருந்தாது.